ஹலோ மக்களே, நான் உங்க ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல யாருமே கொடுக்காத ஒண்ணுதான் பார்க்க போறோம். 11th எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 7 இந்தியன் எக்கானமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசனோட 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த லெசன்ல இருக்கிற லைன் பை லைன் 1 மார்க் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல பார்க்க போறோம். ஸோ தமிழ்ல 1 லைன் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூடியூப்ல அவைலபிளா இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து இல்ல, நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இல்ல. சோ இருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்லிட்டு லிங்க் கூட நீங்க டெலிகிராம்ல அனுப்புங்க. நான் என்ன சேனல் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். நான் சர்ச் பண்ண வரைக்கும் இல்ல அப்படிங்கறதுனால யூனிக்கா இங்கிலீஷ் மீடியம்க்கு 1 லைன் கொஸ்டின்ஸ் நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். இதுல உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ 200 ஃபுல்லா பார்க்க முடிஞ்சா பாத்திரலாம், இல்லாட்டி 2 வீடியோவா பிரிச்சு பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாட் இஸ் த மெயின் மெஷர் ஆஃப் கண்ட்ரிஸ் எக்கனாமிக் growth? நமக்கு அக்கார்டிங் டு தி புக், நாட் அ ஜெனரல் டேட்டா. நான் வந்து ஜெனரலா டேட்டா பேஸ் பண்ணி சொல்லல. நமக்கு ஸ்கூல் புக்ல லெசன்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத மட்டும் தான் இங்க நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ மெயின் மெஷர் அப்புறம் நமக்கு ஜிடிபி. ஜிடிபி தாண்டி இன்னும் சில மெஷர்ஸ் இருக்கு. பட் மெயின் மெஷர்ஸ் ஃபார் கண்ட்ரிஸ் எக்கனாமிக் growth அப்படின்னு நமக்கு வந்து ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். விச் இண்டெக்ஸ் assess the quality of life of country citizen? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது போக நமக்கு வந்து பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கறதும் இருக்கு. ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பிசிக்கல் குவாலிட்டி, லைஃப் இண்டெக்ஸ் இது எல்லாமே நமக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஒரு கண்ட்ரியில் இருக்க சிட்டிசனோட அவங்க லைஃப் எப்படி குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இண்டெக்ஸ் எல்லாம் நம்ம வந்து அசஸ் பண்ணணும். வாட் இஸ் தி டேர்ம் ஃபார் கண்ட்ரீஸ் வித் ஹை பெர் கேபிட்டா இன்கம் அண்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் செக்டார்ஸ்? ஒரு கண்ட்ரி இருக்கு, அந்த கண்ட்ரில பெர் கேபிட்டா இன்கம் அதிகமா இருக்கு, அதே மாதிரி அங்க வந்து இண்டஸ்ட்ரீஸோட செக்டார் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா அது நம்ம வந்து டெவலப்டு இக்கானமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நல்லா வளர்ந்த ஒரு நாட்டுல தான் எப்படி இருக்கும், நமக்கு பெர் கேபிட்டா தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் தமிழ்ல சொல்றோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாவே தான் இருக்கும். ஹை பெர் கேபிட்டா இன்கம்னு அப்படியே சொல்ல முடியாதுல்ல. ஸோ தனியா ஒரு நபர் இருக்காருன்னா தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது தான் பெர் கேபிட்டா இன்கம். அது அதிகமா இருக்கு, அந்த கண்ட்ரில இண்டஸ்ட்ரியலைஸ்டு செக்டார் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா அது ஒரு வளர்ந்த நாடு, டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்டு இக்கானமி அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். விச் கண்ட்ரி ஹாஸ் தி 7th லார்ஜஸ்ட் இக்கானமி? நம்ம இந்தியா தான் என்ன பண்ணுது, 7th லார்ஜஸ்ட் இக்கானமி. இது வந்து ஸ்கூல் புக் டேட்டா. கரண்ட் அஃபேர் டேட்டா வந்து நமக்கு இந்தியா 5th லார்ஜஸ்ட் இக்கானமி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் தி ஆவரேஜ் growth ரேட் ஆஃப் இந்தியன் economy? நமக்கு வந்து 7% அப்படிங்கிறது தான் ஆவரேஜ் growth ரேட். விச் செக்டார் பிளேஸ் அ கீ ரோல்? இந்தியாவோட எக்கானமில நமக்கு எந்த ஒரு செக்டார் வந்து கீ ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செக்டார். இதெல்லாம் முக்காவாசியான கான்ட்ரிபியூஷன் இருக்கு. பட் அதிகப்படியான ஜிடிபி growth நமக்கு வந்து யார் கொடுக்குறாங்க? சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறவங்க தான் கொடுக்குறாங்க. ஆனா அதிகப்படியான மக்கள் எதுல இருக்காங்களாம்? அக்ரிகல்ச்சர்ல இருக்காங்க. வாட் இஸ் தி பிரைமரி ரீசன் இந்தியா கன்சிடர்ஸ் எமர்ஜிங் மார்க்கெட்? இந்தியா வந்து வளர்ந்து வரும் ஒரு மார்க்கெட்டா இருக்காங்க இல்லையா, அப்ப வந்து அதோட பிரைமரி ரீசன் என்ன அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல் ஃபார் growth. நம்ம வந்து வளர்ந்து வர்றதுக்கான எல்லா பொட்டன்ஷியல் நம்ம கிட்ட வந்து அதிகமா இருக்கு. மெயின் ரீசன் நம்ம கிட்ட யூத் அப்படிங்கறவங்க நிறைய இருக்காங்க. ஸோ யூத்தோட கான்ட்ரிபியூஷன் நம்ம கிட்ட நிறைய இருக்கு அப்படிங்கறதுனால வி ஹாவ் இனார்மஸ் பொட்டன்ஷியல். நமக்கு வந்து growth ஆகிறதுக்கு வி ஹாவ் இனார்மஸ் பொட்டன்ஷியல். இதான் நம்மளுடைய பிரைமரி ரீசன். இந்தியா வந்து வளர்ந்துட்டு இருக்கு, எமர்ஜிங் மார்க்கெட்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கு. வாட் இஸ் த ரேங்கிங் ஆஃப் இந்தியா இன் நாமினல் ஜிடிபி சைஸ்? நமக்கு இந்தியா வந்து 7th இருக்குது. திருப்பி திருப்பி சொல்றேன், ஸ்கூல் புக்ல இருக்கிற டேட்டா, இதை கரண்ட் அஃபேரோட கம்பேர் பண்ணி இது தப்பு அது தப்பு அப்படி சொல்லாதீங்க. ஸ்கூல் புக் தான் ஃபர்ஸ்ட் மெயினா வந்து ரெஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால எக்ஸாக்டா ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் வந்து உங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துருக்கோம். டவுட் இருந்தா நீங்க இந்த லெசனை வந்து எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. விச் செக்டார் கான்ட்ரிபியூட்ஸ் லார்ஜஸ்ட் ஷேர்? ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஜிடிபில இந்தியாவுக்கு லார்ஜஸ்ட் ஷேர் கொடுக்கிற செக்டார் யாரு? சர்வீஸ் செக்டார். விச் கண்ட்ரிஸ் கன்சிடர்ஸ் அன் இமர்ஜிங் எக்கானமி? நமக்கு இந்தியாவை தான் பெருமையா பேசணும். ஏன்னா நம்ம வந்து இந்தியால தான் இருக்கோம். எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு நம்ம வந்து இந்தியாவை தான் பெருமையா பேசணும். அப்ப இருக்கிற எல்லா நாடுகள்லயும் ரொம்ப சீக்கிரமா வளர்ந்துட்டு இருக்க நாடு யாராமா? இந்தியா. வாட் இஸ் தி இந்தியன் ஜிடிபி growth? 1617 டேட்டா படி நமக்கு இந்தியன் ஜிடிபி growth வந்து 7.1%. எக்ஸாக்ட் பெர்சன்டேஜ் எல்லாம் கேட்பாங்க. 21 to 22, 22 to 23, 16 to 17. ஸோ எது கேட்டாலுமே எக்ஸாக்டா அது என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கறத நம்ம படிச்சுக்கணும். விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹாஸ் தி லோவஸ்ட் லிட்ரஸி ரேட்? இந்தியா பொறுத்த வரைக்கும் 2011 தான் நமக்கு வந்து சென்சஸ் எடுத்திருக்காங்க லாஸ்டா. அதுக்கப்புறம் நமக்கு கொரோனா வந்துருச்சு, 10 வருஷம் கழிச்சு எடுக்க முடியல. இனிமேல் தான் நமக்கு எடுப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி தான் படிக்கணும். அப்ப 2011ல நமக்கு லிட்ரஸி ரேட், படிப்பறிவு விகிதத்துல ரொம்ப கம்மியா இருக்கவங்க யாரு அப்படின்னா பீகார். பீகார்ல வந்து மக்கள் தொகை அதிகமா இருக்கும். காரணம் அவங்க கிட்ட லிட்ரஸி படிப்பு வந்து கம்மியா இருக்கு, அந்த ஒரு அவேர்னஸ் இல்ல.
விச் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் growing என்ன கேட்டாலுமே அதுக்கு ஆன்சர் என்ன இந்தியா. ஃபாஸ்டா க்ரோ ஆகுது, மார்க்கெட் நல்லா எமர்ஜ் ஆகுது, growthோட பொட்டன்ஷியல் நல்லா இருக்கு, அது என்ன கண்ட்ரி அப்படின்னா நமக்கு வந்து இந்தியா. டீமோகிராபிக் அட்வான்டேஜ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. நமக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் இந்தியா கிட்டனா யூத்தோட பாப்புலேஷன் நம்ம கிட்ட நல்லா இருக்கு அப்படிங்கறதுதான் டீமோகிராபிக்கோட அட்வான்டேஜா நமக்கு வந்து இருக்குது. விச் செக்டார் ஹாஸ் கான்ட்ரிபியூட்டட் சிக்னிபிகன்ட்லி டு இந்தியாஸ் எக்கனாமிக் growth இன் ரீசென்ட் இயர்ஸ். இப்ப சமீப காலங்கள்ல நமக்கு வந்து எந்த ஒரு செக்டார் நமக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க சிக்னிபிகன்ட்லி, எந்த ஒரு செக்டார் கான்ட்ரிபியூட் பண்றது நமக்கு இந்தியன் எக்கானமி growth ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்னா ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நமக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க. விச் டைப் ஆஃப் எக்கானமி டஸ் இந்தியா ஹேவ். நம்ம கிட்ட என்ன எக்கானமி இருக்கு, மிக்சட் எக்கானமி. மிக்சட் எக்கானமினா என்ன, நம்ம கிட்ட பிரைவேட்டும் இருப்பாங்க பப்ளிக்கும் இருப்பாங்க, ஸ்மூத்தா நடந்துட்டு இருக்கும். பிரைவேட் அண்ட் பப்ளிக் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க, அதான் மிக்சட் எக்கானமி. சில இதுல பப்ளிக் மட்டும் இருப்பாங்க, சில இதுல பிரைவேட் மட்டும் இருப்பாங்க, சில இதுல தான் ரெண்டுமே இருப்பாங்க. அப்ப நம்ம இதுல ரெண்டுமே இருக்காங்க, மிக்சட் எக்கானமி. விச் ஃபாரின் பாலிசி, நம்ம வந்து என்ன ஃபாரின் பாலிசி எடுத்துக்கிட்டோம், லிபரலைசேஷன், தளர்வு தன்மை. நம்ம வந்து இங்க இருந்து போய் வேற கண்ட்ரில எப்படி நம்ம வந்து தொழில் பண்ணுவோமோ அதே மாதிரி வேற நாட்டு ஆளுங்களுமே அவங்களுக்கு தொழில் வந்து இங்க கொண்டு வந்து பண்ணலாம் அப்படிங்கறதுதான் லிபரலைசேஷன். அதை நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட், இந்தியால அதிகமான மக்கள் தொகை நமக்கு யூபியில இருக்குது. இந்தியாவோட பாப்புலேஷன் growth வந்து எப்படி இருக்கு, 1000 பேத்துக்கு 1.7% இருக்கு. வாட் இஸ் தி லிட்ரஸி ரேட். 2011 சென்சஸ் படி இந்தியாவோட கல்வி விகிதம் 74.04%. இந்தியால ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ நமக்கு வந்து கேரளா. ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா மேல் ஈக்குவல் டு ஃபீமேல், எத்தனை ஆண்களோ அதுக்கு நிகரான பெண்கள் வந்து இருக்காங்க, இல்ல ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்காங்க அப்படிங்கறதான் செக்ஸ் ரேஷியோ வந்து ஹையஸ்டா இருக்கிறது, ஈக்குவலா இருக்கிறது நமக்கு கேரளா. வாட் இஸ் தி க்ரூட் பெர்த் ரேட் இன் இந்தியா. 2011 சென்சஸ் படி க்ரூட் பெர்த் ரேட் நமக்கு வந்து 21.8. ஸோ நிறைய டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, எல்லா டேட்டாஸும் அப்படியே படிக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை. யார் அதிகம் யாரு கம்மி, எதனால, என்ன சதவீதம், எந்த ஆண்டு, அது சொன்ன ரிப்போர்ட் யாரு அப்படிங்கறத மட்டும் தெளிவா நம்ம வந்து பாத்துக்கணும். வாட் டஸ் HDI ஸ்டாண்ட்ஸ் ஃபார், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். விச் செக்டார் கான்ட்ரிபியூட்ஸ் தி மோஸ்ட் இன் இந்தியா ஜிடிபி வந்து சர்வீஸ் செக்டார். விச் கண்ட்ரி ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட். மைக்கா ப்ரொடக்ஷன்ல குளோபலி உலக அளவுல யாரு முதல் இடத்துல இருக்காங்க, இந்தியா. இதெல்லாமே ஸ்கூல் புக் டேட்டா. க்ரூட் பெர்த் ரேட் பார்த்தோமா, க்ரூட் டெத் ரேட் 7.1, பர்த் ரேட் என்ன பார்த்தோம் இங்க 21.8. இப்போ 21 7 3 ஓகேவா, 27 வச்சுக்கோங்க, சும்மா ஏதோ ஒரு கால்குலேஷன். வாட் இஸ் தி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன் இந்தியா. 2011 சென்சஸ் படி எத்தனை வருஷம் உயிர் வாழ்வாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டன்சி நமக்கு 63.5 வருஷம். ஆரம்ப காலத்துலலாம் 23 வயசு அப்படின்லாம் இருந்திருப்பாங்க 1901 காலகட்டங்கள்ல. இப்போ வந்து அது 63.5 வருஷமா ஏறிடுச்சு. இந்தியால ஃபீமேல்ஸோட லிட்ரஸி ரேட் என்ன, 65.5%. விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹாஸ் லோவஸ்ட் பர்த் ரேட். கேரளால தான். ஏன் அங்க லோவஸ்ட் பர்த் ரேட்டா இருக்கு, அங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க, லிட்ரஸி ரேட்ல அதிகமா இருக்கிற ஸ்டேட், அதிக பர்சன்டேஜ் இருக்கிற ஸ்டேட் வந்து கேரளா. அங்க நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கறனால அவங்கள்ட்ட அந்த பர்த் கண்ட்ரோல், அவங்களோட பிசிக்கல் வந்து நல்லா ஹெல்தியா இருக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால லோவஸ்ட் பர்த் ரேட் நமக்கு வந்து கேரளாவா இருக்காங்க. வாட் இஸ் தி பாப்புலேஷன் டென்சிட்டி. 2011 சென்சஸ் படி பாப்புலேஷன் டென்சிட்டி 382 persons per ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் இருக்காங்க, 382. இது அதிகம், இதை விட இப்போ ரொம்ப ரொம்ப அதிகம், இந்த டேட்டால இது அதிகம். விச் ஸ்டேட் வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஹையஸ்ட் பாப்புலேஷன் இன் இந்தியான்னு கேட்டா அது உத்தரப்பிரதேஷ், ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு கேட்டா அது வந்து பீகார். ஒரு சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர்ல அதிகப்படியான மக்கள் எங்க இருக்காங்கன்னு கேட்டா அது பீகார், அதிகமான மக்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டா அது வந்து யூபி. விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹாஸ் தி ஹையஸ்ட் டீகேடல் பாப்புலேஷன் growth ரேட். ஹையஸ்ட் டீகேடல் பாப்புலேஷன் growth ரேட் அதுவும் வந்து பீகார் தான். ஹையஸ்ட் டீகேடல் 10 வருஷத்துக்கு ஒருக்கா அதிகமா வந்து ஏறுறாங்க, growth ரேட் வந்து அதிகம் ஆகுது அப்படின்னா அது எந்த ஸ்டேட், பீகார். மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட், டென்ஸ்லி, டீகேடல், டென்சிட்டி இப்படி வந்தாலே பீகார் அப்படின்னா நான் வச்சுக்கோங்க, கீவேர்டு மாதிரி டென்சிட்டி, அதிகமா டென்சிட்டி இருக்கிற பாப்புலேஷன், டீகேடல் பாப்புலேஷன், டென்ஸ்லி பாப்புலேட்டட் எல்லாமே நமக்கு வந்து பீகார். வாட் இஸ் தி சைஸ் ஆஃப் இந்தியாஸ் ஜியோகிராபிக்கல் ஏரியா இன் டர்ம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ரேங்கிங். இந்த டேட்டா அப்படி நமக்கு வந்து எக்கனாமில இந்தியா வந்து 7th இருக்கு. அப்ப இந்தியாஸ் ஜியோகிராபிக்கல் ஏரியா நமக்கு ரேங்கிங் என்ன, சைஸை வச்சு 7வது இடத்துல இருக்குது.
இந்தியாஸ் ரேங்கிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் கோல் ப்ரொடக்ஷன்ல மைக்கால இந்தியா வந்து ஃபர்ஸ்டா இருந்தாங்க. கோல்ல இந்தியா வந்து தேர்டா இருக்காங்க. கரண்ட் டேட்டா என்ன அப்படிங்கறதும் சர்ச் பண்ணி பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. Which region in India has the highest iron ore deposits? எங்க நமக்கு iron ore deposits அதிகமா இருக்குன்னா சத்தீஸ்கர்ல அதிகமா இருக்கு. Where in India's mica predominantly found? மைக்கால இந்தியா தான் முதலிடம் பார்த்தோம். அப்ப எங்க அதிகமா காணப்படுதாமா? ஆந்திர பிரதேஷ்ல அதிகமா இருக்குது. 38வது கேள்வி, which state has the highest bauxite reserves? பாக்சைடா அதிகமா ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க ஸ்டேட் வந்து நமக்கு ஒடிஷா. which mineral used to produce அலுமினியம்? அலுமினியம் யூஸ் பண்றதுக்கு பாக்சைடு அப்படிங்கறது யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாக்சைடு அதிகமா ரிசர்வ் வந்து ஒடிஷால இருக்குது. க்ரூட் ஆயிலோட மேஜர் சோர்ஸ் வந்து நமக்கு எங்க இருந்து கிடைக்குது? அசாம்ல இருந்து கிடைக்குது. க்ரூட் ஆயிலோட மேஜரான சோர்ஸ் நமக்கு அசாம்ல இருந்து கிடைக்குது. வேர் இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கோல்டு மைன்? இந்தியாவோட லார்ஜஸ்ட் கோல்டு மைன் நமக்கு கர்நாடகா. கேஜிஎஃப் ஞாபகம் வச்சுக்கணும். கோல்டு மைன். which region in India is known for its diamond deposit? நமக்கு மத்திய பிரதேஷ்ல பனா அப்படிங்கிற பிளேஸ்ல தான் டைமண்டோட டெபாசிட் வந்து அதிகமா இருக்கும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சவுத் ஆப்பிரிக்கால தான் டைமண்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா டைமண்டோட விலையை விட அது இருக்கிற ஆழத்துல இருந்து எடுக்கிற விலை வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனாலதான் ஆப்பிரிக்கா ஏழை நாடா வந்து இருக்குது. ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவும் சொல்லல, அங்க இருக்க சில நாடுகள் வந்து ஏழை நாடுகளா வந்து இருக்கு. காரணம் அங்க நிறைய தங்கங்களும் வைரங்களும் இருக்குது. ஆனா அதை பூமிக்கல்ல இருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப அதிகமா செலவாகும். அதோட உண்மையான மதிப்பை விட அதிகமா செலவாகும் அப்படிங்கறனால எடுக்காம அப்படியே விட்டுட்டாங்க. அங்க வந்து பசி பட்டினியா மக்கள் வந்து வாடுறாங்க. வாட் இஸ் த டோட்டல் ஏரியா ஆஃப் இந்தியா ஸ்கொயர் கிலோமீட்டர்? நம்ம பார்த்துட்டோம். 32.8 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் டோட்டலான ஏரியா. ஓகேவா? அடுத்து விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹஸ் தி ஹையஸ்ட் ஃபாரஸ்ட் கவர்? இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஹையஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் நமக்கு வந்து இந்தியால மத்திய பிரதேஷ்ல இருக்கு. வாட் இஸ் த டோட்டல் ஃபாரஸ்ட் கவர் ஆஃப் இந்தியா? 2007 படி டோட்டல் ஃபாரஸ்ட் கவர் இந்தியால வந்து எவ்வளவா? 69.09 மில்லியன் ஹெக்டேர்ஸ். அப்ப எத்தனை ஹெக்டார் இருக்குது? 2017 டேட்டா படி நமக்கு 69.09 மில்லியன் ஹெக்டேர்ஸ். which state in India has the highest literacy rate? நமக்கு பார்த்துட்டோம் கேரளா. 60% ஆஃப் குளோபல் மைக்கா ட்ரேட் நமக்கு வந்து இந்தியா கொடுக்குறாங்க. அப்ப இந்தியா தான் உலகத்திலேயே வந்து அதிகமா மக்கள் மைக்கா வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுல 60% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் இஸ் த டோட்டல் ரோட் லென்த் இன் இந்தியா? இந்தியால டோட்டல் ரோடு லென்த் வந்து நமக்கு 30 லட்சம் கிலோமீட்டர். இந்தியா லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். நம்ம அதிகமா ட்ரேடு பண்ற பார்ட்னர் யார் கூட? யூஎஸ் தான் நமக்கு ட்ரேடிங் பார்ட்னர், லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். வாட் இஸ் தி பாப்புலேஷன் growth ரேட் ஆஃப் இந்தியா? 1950s படி நமக்கு வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் growth ரேட் 1.33%. 1.33%. ஸோ இந்த வீடியோல 50 கொஸ்டினோட முடிச்சுக்கலாம். பக்கத்துல வந்து கொஞ்சம் லவுடா நாய்ஸ் வச்சு பாட்டு போடுறாங்க. கோவில் இருக்கு பக்கத்துல, அது வந்து டிஸ்டர்பிங்கா இருக்கும் அப்படிங்கறதுனால 50 கொஸ்டின்ஸோட ஸ்டாப் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல்ல பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கொண்டு நீங்க சிம்பிளா நோட்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்தா இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு ஒன் வேர்டு மாதிரி நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ. கண்டினியூஸா இந்த மாதிரி 1 மார்க் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவோட கமெண்ட்லயே சொல்லுங்க, டெலிகிராமோட கமெண்ட்லயே சொல்லுங்க. நீங்க எப்படி விரும்புறீங்க அப்படிங்கறத வச்சுதான் அடுத்தடுத்து நம்ம வந்து மூவ் பண்ண போறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.